அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணியும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் பிஎஸ்சி அக்ரி நான் படிக்கணும், ஆனால் எங்கே படிக்கிறதுனே தெரியல, எந்த காலேஜ் போகிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குற முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிஎஸ்சி அக்ரி படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குதே வழி, ஆனால் அவங்களால எந்த காலேஜில் படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணுமா, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டிஎன்ஏயுனா என்னென்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா, டிஎன்ஏயு, ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா. ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே 10 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, கிள்ளிக்குளம், திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு 10 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிஎன்யூக்கு கீழே ப்ரைவேட் காலேஜ், ஓகேங்களா, அதை அஃபிலியேட்டட் காலேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 28 அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து டிஎன்ஏக்கு கீழே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10லேருந்து 12 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன சார் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் தெரிஞ்சிருக்கும், வேல்ஸ் தெரிஞ்சிருக்கும், அதே போல் விஐடி தெரிஞ்சிருக்கும், கலசலிங்கம் தெரிஞ்சிருக்கும், பாரத் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு கோர்ஸாக இருக்கும், ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி காந்தி கிராம் இருக்குது. ஸோ இவ்வளோ அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் வந்து இத்தனை காலேஜஸில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்குதே சார், இதில் எங்கே படித்தா நமக்கு பெஸ்ட்டு, எந்த காலேஜை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸோ எல்லா காலேஜ்லேயும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, பிஎஸ்சி அக்ரி டிகிரி கொடுப்பாங்க. ஆனால் எங்கே படித்தா உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், எங்கே படித்தா வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், எங்கே படித்தா நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும், எங்கே படித்தா நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம முக்கியமாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். கோர்ஸை எல்லாருமே சூஸ் பண்ணிட்டீங்க, பிஎஸ்சி அக்ரின்னு சூஸ் பண்ணுறீங்க, ஆனால் எந்த காலேஜில் படிக்கணுன்றத யாருக்குமே தெரியறதில்ல, அதோட அவேர்னஸ் இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு போடுறோம். ஸோ மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறது என்னென்னலாம் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு காலேஜ்னால் என்னென்ன கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நாமளும் ஏனோ தானோ நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு காலேஜில் போய் சேர்ந்துட்டு படித்து டிகிரியை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அவங்களால எந்தவித ஜாப் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும், ஓகேங்களா. ஸோ டிகிரி வாங்குறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அண்ட் ஆல்சோ வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். ஓகே, ஒரு காலேஜ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிட்டி, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த காலேஜோட எஜுகேஷ்னல் குவாலிட்டி எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ், ஓகேங்களா. ஸோ அங்கே எவ்வளோ ப்ரொஃபஸர் இருக்காங்க, எவ்வளோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்காங்க, அங்கே எவ்வளோ பேர் பிஹெச்டி முடிச்சுட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமே என்ன, ஃபீல்டு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் இருக்கும், ட்ரை லேண்ட் இருக்கும், கார்டன் லேண்ட் இருக்கும், ஓகேங்களா, மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அங்கே இருக்குதா அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ நம்ம கிளாஸ் ரூமை மட்டும் பார்த்துட்டு வெளில வந்துடக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளாஸ் ரூம் எந்த லெவலுக்கு இருக்குது, லேப்லாம் எந்த லெவலுக்கு இருக்குது, லேபில் கெமிக்கல்ஸ்லாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜ் ஐசிஆர் அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களா. ஐசிஆர்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஓகேங்களா. ஸோ இந்த ஐசிஆர் அக்ரிடேஷன் வந்து வாங்கியிருக்காங்களான்றது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெஸ் சாப்பாடு எப்படி இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம 4 வருஷம் இருக்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு 1 இயர் 6 மந்த்லேயே சார் என்னால் ஃபுட்டு சுத்தமாக செட் ஆகலை, எனக்கு வேறு காலேஜ் மாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஃபுட்டு நல்லா இருக்கான்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஏன்னா ரொம்ப முக்கியம் என்ன பிளேஸ்மெண்ட், நல்ல ஜாபுக்கு நம்ம போயிருக்கணும். அப்போ இதில் பிளேஸ்மெண்ட் எந்த லெவலுக்கு இருக்குன்றதையும் கிளியராக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயங்களை பார்த்து தான் நீங்கள் ஒரு காலேஜை அனலைஸ் பண்ணணும். அப்படி தான் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட், நான் டாக்டர் திலீப் குமார் உங்களுக்கு எவ்ரி இயர்
ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது நாங்கள் பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணுறதுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணணும், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்க கோர்சஸ், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி எது வேணால் ஜாயின் பண்ணணும், அதுக்கு எங்களுக்கு கைடன்ஸ் வேணும் சார். காலேஜ் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்ளிகேஷன் போடுறதா இருக்கட்டும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா வித சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நான் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் எடுத்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோன் கால்லேருந்து அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப்லேயும் சரி அப்ளிகேஷன் எப்படி போடணும், அப்ளிகேஷன் நாங்களே போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும், ஒரு காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணணும், காலேஜ் அரேஞ்ச்மெண்ட், ஏன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே 10 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ஸோ 12 கோர்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். 2வது அப்ளிகேஷன் போட்டால் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷனில் எப்படி ப்ராப்பராக காலேஜ் அரேஞ்ச் பண்ணணும் எல்லாமே A to Z உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்வி என்னென்னா, சார் எனக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகிடும். இப்போ கூட சிபிஎஸ்சி எழுதிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க, சார் ஃபிசிக்ஸில் நான் சரியாக பண்ணலை, ஃபிசிக்ஸ் எனக்கு கம்மியாகிடும், எனக்கு கட் ஆஃப் கம்மியாயிடுச்சா எனக்கு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும், மதுரை கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் பெஸ்ட்டாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்ஏயில் ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலயமா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு கட் ஆஃப் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது மூலயமா உங்களுக்கு கோயம்புத்தூர் வாங்கி தரத்துக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது சம்மந்தமாகவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு கொண்டு போயிட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, நம்ம ஒரு பெஸ்ட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணணுன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.